பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிற அனுகிரகத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பது மட்டுமல்ல, நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் தொலைக்காட்சியை திறந்தால் எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும். நடு ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது வெட்டி கொலை செய்யப்பட்டார், தன் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கும் போது கொலை செய்யப்பட்டார், தனியாக இருக்கும்போது கொலை செய்யப்பட்டார் என்றெல்லாம் பல செய்திகள் எங்கு பார்த்தாலும் கேட்கிறோம். இதன் மத்தியிலே எத்தனையோ விஷப்பூச்சிகள், எத்தனையோ போகிற வருகிற பாதையிலே நாச மோசங்கள். ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மை காக்கிறது, நடத்துகிறது, ஆசீர்வதிக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு அம்மையார் மறுபடியும் என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டு, 2 நாளைக்கு முன்பு கண்ணீர் விட்டீர்கள். உங்கள் பெயரையும் சொல்லி, உங்கள் ஊரையும் சொல்லி, உங்கள் விலாசத்தையும் சொல்லி, குடும்பத்தின் விவரங்களெல்லாம் சொன்னீங்க. ஆனால் நான் அதை சொல்லப் போவது இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லப் போகிறேன். ஐயா, நான் இன்றைக்கு என் புருஷனை விட்டு பிரிந்திருக்கிறேன். காரணம் ஒரு காரணமும் இல்லை. திருமணமாகி 10 நாட்கள் தான் ஆகிறது. 10 நாட்களிலே நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். என்ன காரணம் என்று கூட எனக்கு சொல்லவில்லை, விளங்கவும் இல்லை. ஆனால் உன்னோடு வாழ முடியாது என்று சொல்லி அவர் என்னை விலக்கி இருக்கிறார், தள்ளிவிட்டிருக்கிறார். தள்ளி விடுதலை ஆண்டவர் விரும்புகிறாரா? முன்னாடி ஒரு அம்மா இதே போல் கேட்டிருந்தீங்க, அதுக்கு ஒரு செய்தி ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் திரும்ப அந்த தள்ளிவிடுதலை குறித்து கேட்கிறீங்க. ஆண்டவர் எதற்காக தள்ளிவிடுகிறார் என்று வேதத்தில் நாம் எங்கு பார்த்தாலும் காரணங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் சொல்லுகிறது அவர் தள்ளிவிடுதலை வெறுக்கிறார் என்று. ஆனால் இன்னொரு பக்கம் சொல்லுகிறது அவர் அவனை தள்ளி என்று எழுதப்பட்டும் இருக்கிறது. வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆகையினால் அதை விளங்கி கொள்வதற்கு நாம் வசனங்கள் எல்லாத்துக்கும் காரணங்கள் உண்டு, காரியங்கள் உண்டு. நாம் விளங்கி கொள்வதற்கு கர்த்தருடைய புஸ்தகமாகிய இந்த புஸ்தகத்திலே நாம் தேடி வாசிக்க வேண்டும். ஏசாயா 34:16 படி கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்று என்ன செய்யாது, குறைவுபடாது, ஒன்றும் ஜோடு இல்லாமல் இருக்கவே இருக்காது. கர்த்தருடைய வாயை அதை சொல்லி இருக்கிறதுனால நாம் இந்த புஸ்தகத்திலே தேடி வாசிக்க வேண்டும். உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நான் எப்போதும் சொல்வதுண்டு, கையில் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது, வெரிஃபிகேஷனுக்காவது நீங்கள் வேதத்தை கையில் எடுத்து ஒரு வார்த்தையை திருப்பிக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை மறுபடியும் சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிகள், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எல்லாரும் அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா. ஆனந்தமாய் நாமே அர்ப்பணிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ,
അനുദിന ജീവിതത്തിൽ ആനന്ദമായി നാമേ ആർപ്പരിപ്പോമേ. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரல்வில் பெரு வெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரல்வில் பெரு வெள்ளமே. படகிலில் படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும் கடலையும் காற்றையும் அபத்தியம்மை காப்பரே அல்லேலூயா. ஆத்துமமே என் உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரல்வில் பெரு வெள்ளமே. கருணையா இதுவரை கைவிடாமலே கல்லில் வழி போல் நம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரல்வில் பெரு வெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரல்வில் பெரு வெள்ளமே. பரிசுத்த வாள்களில் பாடுகள் எல்லாம் அதிசயிக்கிறமாய் முடிகிறது. விழிப்புடன் கோடி ஜெபித்திருப்போ விதைந்தவர் பல்திடுவார். ஆத்துமமே என் உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரல்வில் பெரு வெள்ளமே. அல்லேலூயா என் உள்ளத்திலே பேரல்வில் பெரு வெள்ளமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கேயும் வாசிக்க சொல்லட்டா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனான தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, அவனை தள்ளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த வேதத்தை எனக்கு தெரிந்த அளவிலே, என என் அறிவுக்குட்பட்ட அளவில் கிட்டத்தட்ட
முதல் கிளாஸ்லேருந்து படிக்கிறேன், 1ஆம் கிளாஸ்லேருந்தே படிக்கிறேன். ஏன்னா நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் அந்த வேத பள்ளிக்கூடம். ஆகையினால 1ஆம் கிளாஸ்லேருந்தே வேதத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு நாளும் மனப்பாட வசனங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, மனப்பாடம் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அன்றைக்கி ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்த இந்த வேதம், ஏன்னா எனக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்த சத்தியம் எது அப்படின்னு கேட்பீங்கன்னா, எறும்பை போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்கிற சத்தியத்தை தான் நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது ஒரு கதையாக சொன்னாங்க ஒரு அம்மையார். ஏன்னா பாளையங்கோட்டையில் அருமையான இப்பொழுது பிரின்ஸ்பலாக இருக்கிற சகோதரர் கிங்ஸ்டன், அவருடைய தாயார் திருமதி விமலா டீச்சர், அந்த அம்மையார் தான் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸு சி கிளாஸில் இருந்தேன் 1ஆம் கிளாஸில். அவர்கள் முதல்ல சொல்லி கொடுத்தது எதுன்னா, நீ போய் எறும்பினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஏராளம் என்று சொன்னார். எனக்கு அப்போ விளங்கலை, எறும்பிட்ட போய் என்னத்தை கற்றுக்கிறது, எறும்பிட்ட போய் என்னத்தை கற்றுக்கிறது, அதுக்கு என்ன தெரியும். நான் நினச்சேன் நமக்காவது பேச தெரியுது, பாட தெரியுது, நடக்க தெரியுது, அடுத்தவன் கீழே போட்டு போனால் கூட எடுத்து பையில் வச்சுக்கிற தெரியுது, எறும்புக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சி எறும்பினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று அவரிடத்தில் நான் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, எறும்பு அற்பமான ஒரு ஜந்து, ஆனால் அதுக்கு தெரியும் என்ன தெரியும், கோடை காலத்திலே தன் ஆகாரத்தை சம்பாதிக்கணும். ஏன்னா மழை காலம் வந்துருச்சுன்னா அது சம்பாதிக்க தெரியாது, முடியாது. ஆகையினால கோடை காலத்திலே சம்பாதிக்கும். அதன் வழிகளை பார். போய் பார்த்தா எறும்பு சில இடங்களில் ஊறிக்கொண்டிருக்கும்போது பார்த்தா சாரையாய் வரிசையாய் அது லைனில் போகிறத பார்த்தாலே நமக்கு இன்றைக்கி லைனில் போகணுன்னா ரேஷன் கடைக்கு போனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குற இடத்துல வாங்க போனாலும் சரி, ப்ளீஸ் கியூ, வரிசை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் கூட அசம்பிளியில் நிற்கும் போது என்ன செய்யணும், வரிசை பிடிச்சி தான் நிற்க. ஆனால் அதுக்கு தலைவனும் இல்லை, பிரபுவும் இல்லை, அதிகாரியும் இல்லை. ஆனால் கரெக்டாக அது என்ன செய்யுது, டீம் ஒர்க் பண்ணுது. நான் ஒரு சமயத்தில் கேட்டேன், இந்த எறும்பு என்னங்க அவ்வளோ பெரிய சாதனை செய்து அப்படின்னு ஒரு டீச்சர்கிட்ட கேட்டேன். அந்த டீச்சர் சொன்னாங்க, அப்பா அது தன்னை விட 8 மடங்கு வெயிட்டு தூக்குனாங்க. எனக்கு தன்னை விட அது இருக்கிறதே இத்தினோண்டு வெயிட்டு, அதில் 8 மடங்கு தூக்குமா? எனக்கு அன்பாலே எறும்பின் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஏராளம். எடுத்து ஒரு எறும்பு வந்தால் கூட சரி முட்டிக்கிறாது, ஒரு ரகசியம் சொல்லும், பத்திரம் பார்த்து போப்பா, போ அங்கே போ, நாங்கள் தான் எடுத்து வந்துருக்கோம், நீ போ. தனக்குள்ளே பேசிக்கணும். டீம் ஒர்க்கு அவ்வளவு. நமக்குள்ளே தான் பிரிவு, நீ அந்த சபையா இந்த சபையா, நீ அங்கே வரியா இங்கே வரியா. எல்லாரும் தேடுறது ஒரே தேவன், ஒரே ஆவியானவர். வேற ஆவி இல்லை, வேற சுவிசேஷம் இல்லை, வேற இயேசு இல்லை. ஆனால் நமக்குள்ள இன்னைக்கு அந்த டீம், அதாவது டீம் ஒர்க்கு, கோஆர்டினேஷன் வந்துருச்சா? இல்லையே. ஆனால் பாருங்க, மகா ஞானம் உள்ளது மனுஷனை பார்த்து சொல்லலை. சாலமோன் அவனுடைய அறிவில் எட்டினபடி எழுதியிருக்கான். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், பூமியிலே சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். முதலாவது நாம் கற்றுக்கொள்ளணும், நாம் காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ள பழகணும். ஏன்னா ஒரு காலத்தில் நினச்சா கூட வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு கூட காலைல ஒரு அம்மா பேசுனீங்க, பிரதர் வேலைக்கே போக மாட்டேன்றாரு பிரதர், வீட்டில் படுத்தே தான் கிடக்காரு. கேட்டால் எனக்கு தெரியுங்கிறாரு. எப்போ தான் வேலைக்கு போகிறது? பிள்ளைகளை படிக்க வைக்கணும், குடும்பத்தின் காரியம் இருக்குது, படுத்தே தான் இருக்கிறாரு. எப்போ ஒன்று கேட்டால் சரி நான் போகும்போது போவேன், என்னைக்கு தான் போவார்னு தெரியலை. அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கண்பார்களே, அது அற்பமான ஜந்து. ஆனால் கோடை காலம் எது, மழை காலம் எது, மழை காலத்தின் சூழ்நிலை என்ன, கோடை காலத்தின் சூழ்நிலை என்ன, இதெல்லாம் அதுக்கு தெரியும்.
அது மட்டுமல்ல, அதே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எறும்பை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதியிருக்கார். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய். யாரை சொல்றாரு? படித்தவனேன்னு சொல்லலை, பெரிய பட்டம் வாங்கினவனே சொல்லலை. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை நன்றாய் பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் அதிகாரி இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஞானம் பெருசுங்க. நான் ஒரு சமயத்தில் கேட்டேன், இந்த எறும்புடைய வெயிட் என்ன இருக்கும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. அப்போ ஒரு அரிசியும் ஒரு எறும்பையும் பேலன்ஸ் போட்டு பார்க்குற துல்லியமான ஒரு விஞ்ஞானி இடத்துல கேட்டபோது அவர் சொன்னார், எறும்போட அரிசி வெயிட்டு 100 பங்கு கூடையா. அந்த 100 பங்கு கூட ஒன்றா தூக்க முடியாது. ஆனால் ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக எப்படி செயல்படுகிறது. நமக்குள்ள இன்றைக்கி ஒரு மனப்பாடு வந்துச்சா ஒருத்தர் தள்ளி விடுறோம். நீ அங்கே வந்து அங்கே போகக்கூடாது, நீ அங்கே வேணால் இங்கே வரக்கூடாது, தள்ளி விடுறோம். தள்ளி விடுதலை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? வெறுக்கிறார். அவர் சொல்லியிருக்கார் இந்த வேதத்தில், எங்கே பார்த்தாலும் சரி அவர் தள்ளி விட்டது அதிகமாக எழுதப்படவே இல்லை. நானும் படிச்சிருக்கேன், அவர் அன்பை குறித்து தான் தியானித்திருக்கிறேன். ஏன்னா அவரே நம்ம சொல்லியிருக்கார். நாம கூட பாடுறோம், என்ன பாடுறோம்? என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று எண்ணி திகையாதே. என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று எண்ணி திகையாதே. உள்ளிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உள்ளிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உள்ளபடி பாவே. உள்ளிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உள்ளபடி பாவே. பாவி மலைத்து நில்லாதேவா, பாவி மலைத்து நில்லாதேவா. விலக யாதொரு கதி இல்லாதவன் உலகை நம்பலாமோ. விலக யாதொரு கதி இல்லாதவன் உலகை நம்பலாமோ. ஒழுங்கி வருந்து பாவிகள் தஞ்சம் நான், ஒடுங்கி வருந்து பாவிகள் தஞ்சம் நான், ஒன்றுக்கு மஞ்சாதேவா. ஒடுங்கி வருந்து பாவிகள் தஞ்சம் நான், ஒன்றுக்கு மஞ்சாதேவா. பாவி மலைத்து நில்லாதேவா, பாவி மலைத்து நில்லாதேவா. உங்ககிட்ட என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் சொல்கிறாரு மலைச்சு நிற்காத, வா, தள்ளி விடலையே. ஏன்னா நம்மகிட்ட எண்ணி பார்த்தா நாம் செய்த காரியங்கள் எத்தனை. ஒரு பக்தன் பாடினான், பண்ணின துரோகம் எல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி, பாதகத்துக்குண்டோ இல்லை பரிதவித்தேனே தேடினான். அஞ்சி அஞ்சி தூர நின்று சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகடல் துரும்பு போல் மலைவு கொண்டேன் ஐயோ நான். எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்த அக்கிரமங்கள் துரோகங்கள் எண்ணி பார்த்தா எத்தனை. நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே. ஒரு பக்தன் அழகா பாடினார், தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்க்கிறேன்,
தாழ்மையும் அடிமையை நோக்கி பார்க்கின்றேன். உயர்த்தி மகிழ்கின்றோம் ஒரு கோடி சொத்திரமே. உயர்த்தி மகிழ்கின்றோம் ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மையிலையும் நம்ம நிலைக்கிறார், தள்ளிவிடலை. என்ன பண்ணின துரோகம் எத்தனை எண்ணி பார்க்க முடியுமா? நான் ஒன்றுமே ஆண்டவருக்கு விரோதமாக செய்யலைன்னு ஒருத்தராலும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. உதாரணமாக, என்னை தவிர வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னார். கரெக்டாக அதில் நிற்க முடியுதா? மேலே வானத்திலே கீழே பூமியிலே யாதொரு சொரூபத்தையாவது நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம்னார். களவு செய்யாத, பொய் சொல்லாத, விபச்சாரம் செய்யாத, எத்தனை காரியத்தை சொன்னார். பிறருக்குரிய ஒன்றை இச்சைக்காத. நம்மால் முடியுதா? ஆனால் நம்ம தள்ளிட்டாரா? இல்லையே. அப்போ ஏன் ஐயா ஒரு மனிதனை தள்ளி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதே? ஆண்டவர் தள்ளுகிறவரா? நான் இந்த வேதத்தில் உட்கார்ந்து ராத்திரி முழுக்க ஆராய்ஞ்சு பார்த்தா ஒரு இடத்துலையாவது தள்ளிவிடலை. கள்ளன் என்றும் தள்ளிடாமல் என்னை சேர்த்து அணைத்தவா, சொல்லி அடங்கா கள்ளனில்லும் தள்ளிடாமல் என்னை சேர்த்து அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாவே கள்ளன் என்று தள்ளிடாமல் அணைத்துக் கொள்ளுகிற தேவன் ஐயா. ஆனால் ஏன் ஒருவரை தள்ளி விடுகிறார்? நீங்க கேட்டது அதுதான். தள்ளி விடலாமா? ஆண்டவர் தள்ளி விடுறவரே கிடையாதுங்க. தள்ளி விடுதலை பற்றி வெறுக்கிறவர் தான். ஆனால் இங்கே வசனத்தை சொல்லி கேட்டதுனால உங்களுக்கு இந்த வசனத்தை வச்சே பிரசங்கம் பண்ணுறேன். அப்போஸ்தலர் 13:22 என்னையா ஒருவனை தள்ளின்னு இருக்கே, ஆண்டவர் தள்ளுவாரா கேட்டீங்க. நிச்சயமாக இந்த வேதத்தில் நீங்கள் சொன்ன உடனே எனக்கும் ஒரு உந்துதலாக இருந்தது. உட்காந்து ராத்திரியெல்லாம் தேடி தேடி பார்த்தேன். எப்பேற்பட்ட மனுஷனை கூட என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லைனாரே. அப்போ ஏன் தள்ளிவிட்டார்? இதற்கு காரணம் என்ன? அவர் தள்ளி விடுவதற்கு காரணம் இல்லாமல் ஒருத்தர் தள்ளுவாரா? இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கேட்கிறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா எங்கள் சபையோ ரெண்டுமே பார்வையில்லாத மக்கள். நான் இங்கே காணிக்க எண்ணி பழகலை, ஆட்களை எண்ணி பழகியிருக்கேன். ஏன் தெரியுமா? வர்றவங்கள ஒருத்தரையும் சும்மா அனுப்பிடக்கூடாதே. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு அறை கட்டுமான பணிக்கு உதவலாம். ஒரு ஃபியூனரல் ஃபண்டு எப்போவும் உண்டு. ஏன்னா யாராவது மரித்தா சொந்தக்காரன் கண்ணீரால் தூக்குற கூட வர்றது கிடையாது. வயதான காலத்தில் கொண்டு தள்ளி விட்டு போகிறது தான் பார்க்குறேன். எவ்வளோ முடியுமோ அப்படி தள்ளி விட்டு போயிடுவாங்க. எங்கிட்ட வந்து பாருங்கள் எப்படி தள்ளினவங்களாம் இருக்காங்க, நான் காமிக்கிறேன் வாங்க. அப்படிப்பட்டவர்களையும் பராமரிக்க தேவன் இரக்கம் செய்தார்.
அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இப்போ இருக்கிற இடத்துல ஒரு ரூமில் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு அறை கட்டப்படணும். மதுரையில் முந்தி வயதான பெண்களை வச்சுருந்தோம். அந்த ஓடு 20 வருஷம் ஆனதுனால அவ்வளவும் போயிடுச்சு. திருப்பி ஓடு மாற்றலான்னு எனக்கு ஆசை. ஆனால் ஓடு மாற்றினா திருப்பி இதே பிரச்சனை தான். ரெண்டாவது, இப்போ இருக்கிற உஷ்ணத்துக்கு உள்ள ஓட்டில் உட்கார முடியாது ஹாஸ்பிட்டல்ஸில். அதை சென்ட்ரிங்காக மாற்றணும்னு முயற்சித்து வருகிறோம். அதற்கு அன்றைக்கு கட்டுகிறவர்களை கூப்பிட்டு விசாரித்த போது அவங்க சொன்னாங்க 6 லட்ச ரூபா இதுக்கு செலவாகுங்கன்னாங்க. நான் சொன்னேன் 6 லட்சமா? என்னங்க எவ்வளோ சொன்னீங்க? இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்ச ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரான்னு ஒன்று எனக்கு அந்த விசுவாசம் ஒருபடி இன்னும் கொஞ்சம் தட்டி எழுப்பின மாதிரி இருந்துச்சு. நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். எப்படியா உங்களுக்கு உதவி செய்யலாம்? நாங்கள் தொடர்பு கொள்வதற்கு வழி என்ன? இங்கே 2 நம்பர் எப்போ வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. நீங்களும் உங்கள் ஜெபக்காரியம் எப்போ இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே. அது என்ன பிரதர் 10 மணிக்கு மேலேங்கிறீங்க? எல்லோரும் 24 மணி நேரம் சொல்கிறாங்களே, அவங்க சொல்லட்டும். அவங்களுக்கு டைம் இருக்குது, ஜெபம் பண்ணுறாங்க. நான் 24 மணி நேரம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபோன் எடுக்காமல் உட்காந்துருந்தா அதில் அர்த்தம் இல்லை. ரெக்கார்டிங் போனால் என்னால் ஃபோன் எடுக்க முடியாது. எப்படி எடுத்து பேசுகிறது? ஆராதனை இருந்தால் பேச முடியாது. சும்மா உங்கள்கிட்ட 24 மணி நேரம் சொல்லிவிட்டு நான் எடுக்காமல் இருந்தால் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். 10லிருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் நான் ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தள்ளி விடுதலை வெறுக்கிற ஆண்டவர், இந்த உலகத்தில் யாரையும் தள்ளிவிடாத தெய்வம் நீரப்பா. ஒரு மனிதனை தள்ளினதற்கான காரணம் என்ன? அதைத்தான் நாங்கள் இந்த வேதத்தின் ஆதாரத்தோடு தியானிக்க போகிறோம் சுவாமி. அப்படி தள்ளிவிட்டு ஒருவனை உயர்த்தியதற்கு காரணம் என்ன? அதை குறித்து நாங்கள் தியானிக்க எனக்கும் எங்களுக்கும் கற்றுக்கொடும். நீர் போதகர், நாங்கள் மாணாக்கர், எப்போதும் கற்றுக் கொடுப்பீரா. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாத என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற முதியோருக்காய், வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். கைவிடப்பட்டு எல்லாராலும் வெறுக்கப்பட்டு தனிமையாய் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் இருந்து கொண்டு இத்தனை சொந்தங்கள் இருந்தென்ன, எனக்கு ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்க்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் எல்லா மக்களுக்கும் துணை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.